ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க சிலபஸ் இன்றைக்கான எபிசோட் என்னென்னு கேட்கலாமா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து ரெகுலராக வரும். இன்றைக்கி நம்ம விஜய் எல்லோரும் முன்னாடியும் அவமானப்பட போகிறாங்க. அது நம்ம ஃபுல்லாக நீங்கள் கேட்கணுன்னா நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க. மீனா 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 அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அதிர்ற மாதிரி கத்திட்டு வராங்க. முத்து மாலையோடு வராங்க. மீனா வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுப்பா, நான் இப்போ மாலை போடுவேன், எல்லோரும் கைத்தட்ட சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ருதி, ரவி, அவங்க அப்பா அவங்க மட்டும் தான் கை தட்டுவாங்க. விஜயா, மனோஜ், ரோகிணி 3 பேரும் கை தட்ட மாட்டாங்க. பாருப்பா எவ்வளோ வயிற்றுச்சல், கை கூட தட்ட மாட்டேங்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. கையை தான் தட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கை தட்ட சொல்லுவாங்க. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க, என்ன விஷயம் கை தட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி ஆன்லைன்லேயே மீனை இந்த இது இருக்குல்ல டெக்கரேஷன் ஆர்டர் நல்லபடியாக முடிச்சுட்டா. எவ்வளோ ஒரு மூளை பார்த்தீங்கன்னா, ஆமாம் பெரிய மூளை அப்படின்னு சொல்லிட்டு, நீலாம் பேசாதடா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக தான் இரேன் மனோஜ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் போயிடுறாங்க. அப்புறமா கிச்சனில் போயிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. மீனா இந்த மாதிரி அத்தைக்கு வந்தது வழி இல்லை, அந்த சின்னமணி அம்மா ஃபோனில் சொல்லிகிட்டு இருக்காங்க, 15 மேலே ஆர்டர் இருக்குது, நீ கேன்சல் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் அத்தை நடிச்சிருக்காங்க. அவங்க நான் பேசும்போது நான் வெளியே ஜூஸ் கொடுக்கறதுக்காக போனேன்ல, அப்போ நான் கேட்டுட்டேன் எல்லாத்தையும், எப்படி இருக்காங்க பாருங்கள், நான் கூட உண்மை நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லோரும் முன்னாடியும் முத்து கேட்டுடுறாங்க. மீனா வளர்ந்து வர்றது பிடிக்காது தான், அதுக்காக எப்படி இல்லாமல் நடந்துப்பாங்க, சின்ன பிள்ளைத்தனமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க. ஏன் விஜயா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, உனக்கு என்ன, நீ என்ன இப்போ எவ்வளோ பெரிய வயசாகுது, ரவி ஸ்ருதி பாரு, அவங்களுக்கு இருக்க ஒரு பொறுப்பு கூட உனக்கு இல்லை, சின்ன பசங்களுக்கு இருக்கிற இது கூட உனக்கு இல்லை, ஏன் இவ்வளோ வயிற்றுச்சலோட நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி மீனா சொல்லிடுறா, இவங்க சிந்தாமணி அம்மா கிட்டே வெளியே நின்று பேசிகிட்டு இருந்தாங்க, அதை நான் கேட்டுட்டேன், ஜூஸ் கொடுக்கலாம் போனால அப்போ நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. வேறு ஒருத்தவங்க கூட சேர்ந்துட்டு தான் மருமகளை நீ இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. சரிம்மா, நீ இன்னும் நல்லா வளரணும், இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் தான் உனக்கு, இந்த மாதிரி ஆளுங்க முன்னாடி நீ நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் காசு எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. நான் இல்லைங்க நீங்கள் உங்ககிட்ட இருக்கட்டும்னு சொன்னோடனே அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. என்னங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூட சொல்கிறாங்க. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறமா பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தராங்க. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுல காசெல்லாம் நீ இதில் தான் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மலர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேமில் ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தராங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுது. இதெல்லாம் முன்னாடியே பேசி வச்சுட்டு தான் இது பண்ணுவாங்க. அப்போ புக்கு, செக் புக்கு எல்லாமே வந்துடுமா, அதில் பார்த்தோன்னே உங்களுக்கு கண் கலங்கும். இது ஏன் ஸ்ருதி கேட்பாங்க, ஏன் மீன் அழுவுறீங்க, இல்லைம்மா இது ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லுவாங்க. தான் புருஷன் தான் கூட எல்லாத்துலேயும் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோகிணி முறைச்சி பார்ப்பாங்க. விஜயா, இவன் பாரு ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான், நல்ல பேர் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தனக்கு பிடிக்காதவங்க நல்ல பேர் வாங்குறாங்கன்ட்டு அவங்களால ஏற்றுக்க முடியல. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.